ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன டாப்பிக்கு. என்ன டாப்பிக்கோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, நம்மளாக இருக்கணுமா இல்லை மற்றவங்களோட கிரிட்டிசிசத்துக்காக நம்ம அர்ப்பணிக்கணுமா லைஃப்பை அப்படிங்கிறது தான் கேள்வி. கேள்வியிலே பதில் இருக்குது. நமக்காக வாழ்ந்தால் மட்டும் போதும், மற்றவங்களுடைய கேளிக்கைக்காக மற்றவங்களுடைய கிரிட்டிசிசத்துக்காக வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு போட்டி ஒன்று நடக்குது. அதில் ஒரு 5 நாய்கள் ஓடுது. ஒரே ஒரு சிறுத்தை அதில் ஓடுது, கலந்து ஓடுது. ஓடி முடிக்கிற தருணத்தில் ஜெயிச்சது 2 நாய்கள் ஜெயிச்சிடுச்சு. சிறுத்தை அவ்வளோ பெருசாக அலட்டிக்கலை, அது பாட்டுக்கு நிற்கிது. மற்ற நாய்களோட ஓனர் சிறுத்தையோட ஓனரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் உன்னோட சிறுத்தை ஏன் ஜெயிக்கலை, அது நாளுக்கு திறமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சிறுத்தையோட ஓனர் சொல்கிறாங்க, என்னுடைய சிறுத்தைக்கு இந்த நாய்களோட போட்டி போட்டு தன்னோட திறமையை மற்றவங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. அதோட திறமை என்ன, அதோட உள்ள இருக்கிற டேலண்ட் என்னன்னு அதுக்கு தெரியும். அதனால் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால அது பெருசாக அலட்டிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட திறமை என்ன, நம்மளுடைய வளர்ச்சி என்ன, நம்மளுடைய எண்ணம் என்ன, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் என்ன, நம்மளுடைய ஒர்க் என்ன, நம்மளுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மற்றவங்களுக்கு நான் இப்படி தான், நான் இதை தான் பண்ணேன், நான் இது தான் சரியாக தான் பண்ணேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும். நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக லீட் பண்ணிட்டு போகணும். மற்றவங்களுக்காக பயந்து வாழணுங்கிற அவசியம் எங்கேயுமே கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நல்ல விதத்தில் மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் சந்தோஷமாக வாழணும். சந்தோஷத்தை மட்டுமே பகிரணும். தேங்க்யூ ஸோ மச்.